இன்ஜினியரிங். இதில் வாங்கி படிச்சு பாருங்க. நம்ம தொகுதியில் வேட்பாளர் வராங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, ஒரு நிமிஷம் உங்களுடைய கவனத்தை என் பக்கம் செலுத்துறோம். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் பேசினதுக்காக நாங்கள் பொதுவாக வந்திருக்கோம். இது வந்து நான் தமிழ் கட்சி சார்பாக என்னுடைய மகள் அபிநயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில மட்டும்தான் ஒரே ஒரு தேர்தல் நடக்குது. இந்த ஒரு எம்எல்ஏ வந்து வேறு ஆட்சி மாற்றம் எதுவும் நடக்காது. அதாவது அவங்க வேணா 10ஓட 11 போகலாம், ஆனா நாங்க மக்களோட ஒண்ணா இருப்போம். சரிங்களா? அதனால இந்த ஒரு தொகுதி எம்எல்ஏ வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஒரு தொகுதி எம்எல்ஏ இந்த இது வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுத்த ரெட்டையில சூரியன் ரெட்டையில இப்படி தானே இருக்கு. அதாவது ஒரு தீமை போச்சுன்னா அந்த தூக்கி வீசப்பட்ட தீமை தான் இன்னொன்று தர வரும். அதனால மாற்று கட்சி இல்லாததுனால நம்ம இது வரைக்கும் அதே கட்சியை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மாற்று கட்சியை பார்க்குறோம். தூய்மையான அரசியல், நல்ல படித்தவங்க, மருத்துவ முதுகலை படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நேர்மையானவங்களால தான் ஒன்று செய்ய முடியும். அவங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கன்னும் போதே அவங்க நேர்மையற்றவர்கள் ஆயிடுறாங்கல்ல. நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம், காலில் விழ மாட்டோம், காலை வார மாட்டோம், கொடுக்க மாட்டோம், எடுக்கவும் மாட்டோம். இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே அரசியலே இல்லை. அப்போ என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த பெண்களை சீரழிக்கக்கூடிய, பெண்கள் குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய, மொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லாமே நடக்குது. இந்த மதுபான ஆலைகளை நடத்துகிறவங்க தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்கன்றதுனால அந்த மதுபான கடைகளை மூடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த டாஸ்மாக் கடை என்ற அந்த சாராய கடையை நாங்கள் வந்த உடனே இந்த தொகுதி முழுக்க மட்டுமாவது நாங்கள் வந்து மூடுறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இதுக்காக உங்களுக்கு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, இதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் நாட்டை. அதாவது மது இல்லாத ஒரு தொகுதியாக நீங்கள் பார்க்கணும், முன்மாதிரியான தொகுதியாக பார்க்கணும்னா அது விக்கிரவாண்டி தொகுதியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம 56 வருஷம் பார்த்துட்டோம். ரெட்டையில சூரியன் ரெட்டையில இப்படி பார்த்துட்டோம் இல்லை. அதனால இந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும் நீங்கள் ஒரு புரட்சி வெடிக்கிற ஒரு இடமா நீங்கள் வந்து மாற்றணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னும் கடைசியாக இன்னும் ஒரு நிமிஷம் தான். அதாவது கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 1500 ஒரு பக்கம் இருக்குது, இலவச பஸ் டிக்கெட் ஒரு பக்கம் இருக்குது, ஓட்டுக்கு 1000 ரூபாய் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு புல் கரும்பு ஒரு பக்கம் இருக்குது, என்ன ஓய்வு தொகை அதாவது உரிமை தொகை ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து வாக்கு அரசியல். யாராவது கேட்டு போராடணுமா? இல்லை. வேலை வாய்ப்பு கேட்டு தான் நம்ம போராடுறோம், படிப்புக்காக போராடுறோம், நல்ல மருத்துவத்துக்காக போராடுறோம், நல்ல சாலைக்காக போராடுறோம். இதுக்கெல்லாம் கொடுக்காத ஒன்றை எதுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்காத ஒன்றை கொடுக்குறீங்க? கேட்காத ஒன்றை கொடுக்கும்போது நம்ம சந்தேகப்படணுமா இல்லையா? எதுக்காக 100 200 கொடுத்து நம்மளை கோட்டத்துக்கு கூட்டுறாங்க? நம்ம என்ன ஆடு மாடா? இல்லை, ஆடு மாடு கூட இன்றைக்கி வந்து அது இஷ்டத்துக்கு மேயுது. நம்மளை எதுக்கு மடக்கி வச்சு இது மாதிரி ஓட்டு கேட்கணும்? அப்போ ஓட்டுக்கு வந்து காசு பணம் கொடுக்குறாங்கன்னும் போதே அவங்க நேர்மையற்றவர்களாக ஆயிடுறாங்கல்ல. அதனால நேர்மையற்றவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நேர்மையற்ற நிர்வாகம் என்ன சொல்கிறது, முதுகெலும்பற்ற உடலுக்கு சமம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லஞ்ச ஊழலை ஒழிச்சிட்டாலே லட்சக்கணக்கில் மிஞ்சும், இந்த மதுபான கடையை ஒழிச்சிட்டாலே 1000கணக்கில் மிஞ்சும். அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? உலகத்தரம் வாய்ந்த கல்வி. இந்த தங்கச்சிக்கு வந்து அறிவு இருக்கும், பணம் இருக்காது, இவங்களுக்கு உயிர் இருக்கும், ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்காது, பணம் அதுக்கும் தேவைப்படும். அப்போ இந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுத்தாலே உங்களுக்கு கோடிக்கணக்கில் மிஞ்சும். அதான் விலை மதிப்பற்ற பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ ஒரு சும்மா 100 200 நம்ம வாக்கு வந்து விளையாடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் விலை மதிப்பற்ற வாக்கை நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை இந்த மூஞ்சை பார்த்தா சாராயம் வைக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குதா, கள்ளக்குறிச்சியில் இந்த மணல் திருற மூஞ்சி மாதிரி இருக்குதா பாருங்கள். என் ஒரே பொண்ணு இந்த செல்ல பொண்ணுக்காக உள்ளூர் எம்எல்ஏ வேணுமா, எதிர்வூட்டு எம்எல்ஏ வேணுமான்ற மாதிரி பக்கத்து ஊர் எம்எல்ஏவுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் வாக்கு செலுத்தணும். நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் எப்படி பாசமாக ஓட்டை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பாசமாக கொண்டு வந்து நலத்திட்டங்களை உங்கள் காலையில் வைக்கிறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பேத்தி என்ன சொல்கிறது மகள் அபிநயா அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி. நாம் தமிழர். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன்.
என்னுடைய குரல் கொஞ்சம் சரியா வராதுமா, பேசி பேசி கொஞ்சம் கரகரன்னு ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. அவங்க அங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கேட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க போய் சொல்லிடுங்க நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறம், சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா, எது பண்றனோ இல்லையோ இப்ப சரிப்பா, இல்ல கேக்கும் இருங்க. இப்ப அவர் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அப்பா பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. என்னென்ன நலத்திட்டங்கள் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோன்றது உங்ககிட்ட கொடுத்த துண்டறிக்கையிலையும் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறேன். இந்த விக்கிரவாண்டி முழுக்க நீங்க தேடி பார்த்தா கூட ஒரு டாஸ்மாக் கடை இல்லாம ஒழிக்கணும்னா உங்க பெண் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு தந்துருங்கம்மா. நீங்க எந்த மூலையில போய் எப்படி உருண்டு பிறண்டு தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு நான் மூடிடுவேன். என்னுடைய அதிகாரம் எனக்கு இருக்குது, எம்எல்ஏக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவங்க சுற்று வட்டாரத்துல அவங்க தொகுதியில டாஸ்மாக் கடையை மூடலாம் அப்படின்ற அதிகாரம் இருக்கு. அதை நான் முழுமையா பயன்படுத்தி நான் மூடி காட்டுறேன். மூடிட்டு ஊருக்கு ஊர் ஓரமா கல்லு கடையை திறந்துடலாம். பனம்பால் தென்னம்பால் நம்மளே குடிச்சிருப்போம் இல்லையா பாட்டி சின்ன வயசுலலாம், அதை கொண்டு வந்துடுவேன். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு உணவு பொருள் தாம்மா இருக்கு. இது வரைக்கும் கல் குடிச்சு பனம்பால் குடிச்சு தென்னம்பால் குடிச்சு எந்த தாலியும் அறுத்ததா வரலாறு இல்லை, எந்த குடும்ப சொத்தும் அழிஞ்சதா வரலாறு இல்லை. அதனால நம்ம இதை மூடிட்டு இந்த சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் மூடிட்டு தூய்மையான ஒரு உணவு பொருளை ஆரோக்கியமான உணவு பொருளை திறந்துருவோம், சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம், நீங்க இப்போ ஒரு வேளை இல்லை நான் பழைய கட்சிக்கு போட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரே தகுதி என்னவா நீங்க பாக்குறீங்க? காசு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறோம். இதை தவிர வேற எதுக்காகமா நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? என்ன இருக்குமா? என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி வேகாத வெயில்ல சும்மா ஏதாவது வந்து வேலை செஞ்சுட்டு போ, உனக்கு மாசம் 1000 ரூபா தரேன்றது உங்களுக்கு அவ்வளோ ஒரு கௌரவமான வேலையா தெரியுதா என்ன? நான் தரமா உங்களுக்கு வேலை 1000 ரூபாய் மாசம்னா ஒரு நாளைக்கு 30 ரூபாய், ஒரு நாளைக்கு 30 ரூபாய் பாட்டி. நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தர மாதிரி வேலை வாய்ப்பு உங்களுக்கு தரேன். ஒரு நாளைக்கு 1000னா மாசம் 30,000மே, மாசம் 30,000, மாசம் 30,000 தர மாதிரி நான் வேலையை தரேன். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு பொருளை கொடுத்துருங்க, காசை கொடுத்துட்றேன். அந்த காசை வச்சு வீட்லயே நீங்க சந்தோஷமா இருங்கன்னு தானே சொல்றோம். இங்க என்னடானா வந்து கிளர்க்கு வரமாட்டாரு, போட்டோ எடுக்க முடியல, கைரேகை உழல, பேங்க்குக்கு போவோம், பேர் வரல, அடுத்த வாரம் வா. இதெல்லாம் ஒரு வேலையாமா நமக்கு? நமக்குன்னு கை கால் இருக்கு. சுய தொழில் வீட்லயே செய்யலாம், குடிசை தொழில் செய்யலாம், அங்கங்க ஃபேக்டரி அமைச்சு கொடுத்துட்டோம்னா அங்க போய் வேலை செய்யலாம். எல்லாருமே கவர்மெண்ட் வேலையை தானே எதிர்பார்க்குறோம். அப்ப எல்லாருக்கும் அரசாங்க பணின்னு ஒண்ணு கொடுத்துட்டா தன்மானத்தோட சம்பாரிச்சு நம்ம வாழலாமா இல்லையா? இதை பண்ணி தரேன், ஏன் அங்க போறீங்க? ஒரு நாள் தான் அந்த 1000 500 காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பாருங்க. அது இந்த பிள்ளைக்கு ஒரு 1/2 கிலோ மாதுளை பழமும் ஆப்பிளும் வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம என்னத்தமா கண்டுட்டோம்? இதே மாதிரியே இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம வாழ்க்கை உயரணும், வாழ்வாதாரம் உயரணும், நம்மளுடைய பேரம்பேத்திங்க பிள்ளைங்கள்லாம் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. யாரோ வந்து எப்படியோ ஓட்டு கேட்குறாங்க. இந்த ஊர் பொண்ணுன்றது என்னுடைய தகுதி கிடையாது, அது ஒரு பெருமை. சரி இந்த ஊர் புள்ள உங்ககிட்டலாம் அதை சொன்னால் எனக்கு ஒரு பெருமைன்றதால சொல்கிறேன். இப்போ அன்னியூர் மக்கள்லாம் அன்னியூர் சிவாக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஊர்க்காரர் அப்படின்ற ஒரே தகுதியால் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊர் பொண்ணுன்றதையும் தாண்டி நல்ல பொண்ணுக்கு ஓட்டு போட்டேன், படித்த பொண்ணுக்கு ஓட்டு போட்டேன், எந்த ஊழல்லையும் இல்லை, இந்த பொண்ணு எந்த ஊழல் வழக்குலையும் சிக்கல, ஊழல் இல்லாத லஞ்சம் வாங்காத ஒரு குற்ற பின்னணி இல்லாத பொண்ணுக்கு ஓட்டு போட்டேன், நேர்மையான பொண்ணுக்கு ஓட்டு போட்டேன், தைரியமான பொண்ணுக்கு ஓட்டு போட்டேன். இத்தனை விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அவங்க கிட்ட அவங்க ஊர் மட்டும்தான் இருக்கு. 159ஓட 60 ஒரு ஆளு நீங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பணுமா, இல்ல ஒரே ஒரு பெண் பிள்ளைய கேள்வி கேட்கக்கூடிய தைரியமான ஆளை அனுப்பணுமான்னு பாத்துக்கோங்க. உங்க கையில தாம்மா கொடுக்குறேன். 13 வருஷமா கத்துறோமா. இந்த கூட்டத்தை பாருங்க, இந்த முகத்தெல்லாம் பாருங்க. யாராவது வேட்டி சட்டை கட்டிட்டு வெறப்பா நிக்கிறோமா? டீக்கு காசு இல்லாம கை காசு போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நாள் இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? நம்ம அம்மா அப்பா தானே, பெரியம்மா பெரியப்பா தானே, புரிஞ்சிக்க மாட்டாங்களான்ற ஏக்கத்துல இருக்கிறோம்மா. ஒரு வாய்ப்பை தான் கொடுத்து பாருங்களேன். காசை வாங்கிக்கோங்கன்னு தானே சொல்றோம். ஏன் இப்படி பண்றீங்க? காசை வாங்கிக்கிட்டு தானேம்மா ஓட்டு போட சொல்றேன். காசை வாங்கி வச்சுக்கிட்டு
கொடுக்குறவங்க கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. 5 மாசத்துக்கு சேர்த்தாப்புல 100 நாள் காசு கையில கிடைச்சதுன்றத மனசு நினைச்சுக்கிட்டு அந்த காசை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு தடவை தானே போட போறீங்க, ஒரு எம்எல்ஏ தானே இது, போட்டு தான் பாருங்களேன். அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இத்தனை வருஷமா விட்டுடுறோமே சாமின்னு நீங்க வருத்தப்படலை, நான் அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டேன். சரிங்களா? இன்னொரு விஷயம், தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் நம்ம தொகுதியை. அந்த அளவுக்கு நான் மாட்டி காட்டுறேன். பொறாமப்படும், நம்ம தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வரலையேன்ற அளவுக்கு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நான் இந்த தொகுதியை மாற்றி காட்டுறேம்மா. நன்றி.